லேயர்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிக்கோங்க. வெது வெதுன்னு தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தினா இந்த மாதிரி அழுந்தணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. ஒரு பாத்திரம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். இங்கே பாருங்கள், இப்போது பெருசாக நம்ம இட போகிறோம். அதனால் என்ன பண்ணிவிடுங்க, மேடையே கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு போட்டுட்டு இப்போ இட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி பாதி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இட்டுக்கோங்க. இட்டுட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நெய் வேணும்னா குழந்தைங்களுக்கு பண்ணுறச்ச நெய் விட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு பண்ணுறச்ச இந்த மாதிரி நல்லெண்ணெயோ இல்லை குக்கிங் ஆயில் ஏதாவது வேணும்னா இந்த குக்கிங் ஆயிலை இப்படி அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு நம்ம இட்டால் நல்லா லேயர்டாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேயர்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒன்றே ஒன்று மட்டும் நான் இட்டு காமிக்கிறேன். இது தவால போட்டு இப்போ எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே எடுத்துட்டு
இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா எழும்பும். இந்த நடுவில் நான் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு எழும்பலை, இல்லாட்டி நல்லா எழும்பி வரும் உங்களுக்கு. நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஆயிடுத்து. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பண்ண சப்பாத்தி இப்படி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி லேயர்டாக உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். நல்ல லேயர்டாக வந்திருக்கும். இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேயர்டாக வரும் உங்களுக்கு. பராத்தா இதில் வரும் உங்களுக்கு லேயர்டாக. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் லேயராக வரா மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். தேங்க்யூ வெரி மச்.